ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து உஜ்ஜியான் ஆஹே செஸ்ஸி அகாடமி. இதில் வந்து பர்டிகுலர்லி ஆன் ஸ்டாண்டர்ட் 4 யாரெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் 4 இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய வந்து ப்ராப்ளம் இருக்கிறது YMCல தான். ஸோ அப்போ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ கழுவ முடியுமோ நம்ம ஸ்டூடெண்ட்க்கு வந்து நம்ம வந்து இந்த ஃபார்மேட்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்மேட்ல வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு மாதிரி ஒரு ஐடியாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே நம்ம இதை பார்க்க வந்துடலாம். ஸோ பாசம் லைவ்ல வேகன்சி வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம குறைவான டைம் தான் இதில் வந்து பயன்படுத்தணும். ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும்னாக்கா, ஒரு சின்ன ஒரு கரங்கனை தான் நம்ம எழுதணும். அது வந்து ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனாக்கா ஒரு சார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து 50 to 80 வேர்ட்ஸில் தான் நம்ம வந்து எழுதி இருந்திருக்கணும். என்னென்ன கொடுக்கப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்கோ, மக்ளுமாட் இருக்கோ, அதை வச்சு தான் நம்ம வந்து எழுதணும். ஒரு கிராமட்டிக்கலான ஒரு ஐயாட்டை வந்து நம்ம எழுதணும். ஸோ அது எப்படின்னு நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். ஓகே, ஸ்ருப்தோ கராங்கன் உஷா. ஸோ ஒரு கராங்கன் வந்து எப்படி இருக்கணும், என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்னா, ஒரு பெண்டால்வான் இருக்கணும், அப்புறம் ஒரு ஈசி, ரெண்டாவது ஈசி, மூணாவது ஈசி, ஒரு பெண்ணுத்தொப்பு வந்து இருக்கணும். இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கராங்கன். ஓகே, ஒரு ஈசி உள்ளுக்கு, அதாவது இந்த ஒரு ஆயர் நம்ம எழுதுறதுக்கு உள்ளுக்கு என்னென்னலாம் இருக்கணும். சியப்பு யாரு, அப்பு என்னது, டிமனு எங்க, பீல எப்ப, முங்கப்பு பகைமனு. ஸோ இது எல்லாமே ஒரு சென்டென்ஸ் உள்ளுக்கு இருந்தாதான் அது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா ஆகும். ஸோ கத்த ஹூபமும் நம்ம இதை பாய்க்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மாதிரி. கத்த ஹூபங்க நம்ம எப்ப பாய்ப்போம், இப்போ ஒரு isi satuல ஓகே kemudian isi keduaல வந்து நீங்க seterusnya selain itu di samping itu akhir sekaliன்னு ஸோ நீங்க இருந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு நல்ல பெண்ணுத்தொப்பு இப்போ வந்து ஈஸி எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ ஒரு நல்ல ஒரு பெண்ணுத்தொப்பு வந்து வரும். அந்த பெண்ணுத்தொப்பு வந்து எப்படிப்பட்ட ஒரு ஃபார்மேட்ல இருக்கணும், அது வந்து ஒரு புனர்தாரணம் கொடுக்குற மாதிரியோ இல்ல நீலாய்மொழி கொடுக்குற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ஐயால தான் நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து saya berasa gembira. Okey, aktiviti ini memberikan banyak manfaat. Kita hendaklah menjaga kebersihan. Semoga aktiviti ini diteruskan. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ருப்தோ ஐயர்ல தான் இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹையஸ்ட் மார்க்கா வந்து எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி நினைச்சோம்னாக்கா, நம்மளோட ஏஜ ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். ஓகே, தண்டபட்சம் என்னது, எங்க வந்து கோமா வைக்கணும், எங்க வந்து டாட் வைக்கணும். ஸோ அதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆயடைய லிங்கா நம்ம பார்த்தோம்ல, எப்படி வந்து ஒரு ஆயடை வந்து லிங்காப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மாசோகன் கடைசியா வந்து நீலாய முர்னியோட நம்ம வந்து அந்த ஒரு ஃபுல் கரங்கனியும் நம்ம வந்து முடிக்கிறோம். மறுபடியும் நம்ம ரிஃப்ரெஷ் பண்றோம். ஃபார்முலா மூட ஆசாஸ் என்னன்னா, ஒரு பெண்டாலுவான், ஒரு ஈசி, ரெண்டாவது ஈசி, மூணாவது ஈசி, ஒரு பெண்ணுத்தொப்பு. ஓகே, ஒரு ஈசியில வந்து அப்போ பிளவு என்ன அந்த பிக்சர்ஸ்லயோ இல்ல அந்த சார்ட்லயோ நடந்திருக்குன்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு ஹுராயன் கொடுக்கணும், என்ன என்ன டீட்டெயில்ஸோட நடந்திருக்கு. ஓகே, அப்புறம் கடைசியா ஒரு நீலாய் முர்னி இல்லைன்னா என்ன பிசன் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த ஃபார்மேட் வந்து முடியுது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி இருக்கு, இல்லைனாக்கா உங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஒண்ணுமும் புரியல, இன்னமும் மேல்மடியில உங்களுக்கு வந்து வேணும், இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து வேணும், இல்ல அம்மா அப்பாவுக்கு வந்து இன்னும் புரிதல் வேணும் அப்படிலாம் நீங்க சொல்லி நினைச்சீங்கன்னாக்கா நம்மளுக்கு காமெண்ட் பண்ணுங்க. இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஃபிளாஷ் கார்டு வந்து வேணும்னாலுமே நாங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்போம். ஸோ நீங்க அதையும் வந்து நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஹோப் எவ்ரி ஒன் டூ வெல். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சுமூக பிர்ஜாய அப்படி நம்ம சொல்லி நம்ம வாழ்த்து சொல்லி நம்ம இந்த எக்ஸாமை வந்து நல்லபடியா முடிக்கணும் அப்படின்னு நம்புறோம். ரொம்ப நன்றி.